13 இதோ ஆரம்பித்திருக்கிறது ஷூட்டிங் ஸ்டார் விளையாட்டு கழகத்தினுடைய தோணி ஓட்ட நிகழ்வு. தற்பொழுது தோணி ஓட்ட நிகழ்வு ஆத்துக்கட்டு பாலத்திலே அழகாக சென்று கொண்டிருக்கிறது. அற்புதமான வீரர்கள் 2, 4, 6, 8, 9, 10 தோணிகள் சென்று கொண்டிருக்கிறது. உண்மையாகவே சைக்கிள் ஓட்டமும் 10 நபர்கள் ஓடினார்கள். தோணி ஓட்டமும் 10, 2, 20 வீரர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஷூட்டிங் ஸ்டார் விளையாட்டு கழகத்தினுடைய 11ஆம் இங்கே பிரான்சில் இருந்து வந்த ஒருவர் எண்ணிக்கையிலே பார்ப்போம். 2, 4, 6, 8, 10, 11. சைக்கிளில் 10, தோணி 11, 22 வீரர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அலையோடு ஆட்டுக்கட்டு அரவணைக்க, சிலையோடு கண்ணபிரான் கண்திறக்க, வாகையோடு வம்மியும் சாலையோடு நெருகுடுக்கும் திருச்சோலை ஊராம் திருப்பலகாம மண்ணிலே ஷூட்டிங் ஸ்டார் விளையாட்டு கழகத்தினுடைய தோணி ஓட்ட நிகழ்வு. அங்கே தோணியானது பாய்ந்து செல்கிறது. சூரியனில் பட்டு எங்களுடைய கண்களுக்கெல்லாம் ஒரு நட்சத்திரமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. ஷூட்டிங் ஸ்டார் ஒரு நட்சத்திரம் தானே இல்லையா குமரன் அவர்களே? இதோ எங்களுடைய வர்ணனையாளர் சௌரஞ்சலம் இதோ ஒலிவாங்கியை கொடுத்த வண்ணம் சித்திரை குறுகால விளையாட்டு நிகழ்வின் 2வது நிகழ்வு தோணியோட்ட நிகழ்வு. இது தோணியோட்ட நிகழ்வானது 11 போட்டியாளர்கள், 11 தோணிகள் செலுத்தப்பட்டிருக்கின்றது. 22 போட்டியாளர்கள் அதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது அவர்கள் வேகமான முறையிலே துடுப்பு மட்டையால் தொடுத்த வண்ணம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கு தரித்து நிற்கின்ற எமது கழக உறுப்பினர்களுக்கு இடதுபுறமாக அவர்கள் சென்று அவர்களுக்கு மேலாக வலதுபுறமாக திரும்பி அவர்கள் வர வேண்டும். அதுதான் பலமை. கடந்த வருடங்களிலே நாங்கள் விளையாட்டினை இந்த சிறிய கொக்கு பிச்சினை சுற்றி வர வேண்டும் என்று கோரியிருந்தோம். ஆனால் தற்பொழுது அகோர வெப்பநிலை காரணமாக நீர் வற்றுப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அதன் நிமித்தம் நாங்கள் ஆழமான பகுதிகளை நோக்கி எமது கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அங்கு தோணியிலே தரித்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை இடது பக்கமாக அவர்கள் சென்று வலது புறமாக சுற்றி வர வேண்டும். அதுதான் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி. ஆகவே 11 தோணிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். முண்டியடித்த வண்ணம் துடுப்பு மட்டைகள் ஓய்வில்லாமல் தொடுத்த வண்ணம் இருக்கின்றது. 11 போட்டியாளர்களும் எமது இந்த ஆற்று தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது உறவுகள் தற்பொழுது துடுப்பு மட்டையால் இன்று வெள்ளிக்கிழமை என்ற காரணத்தினால் அவர்களுடைய துடுப்பு மட்டையினுடைய வேகத்தை அவதானியுங்கள். வேகமாக 2 பேரும் தொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சவலின் ஊடாக வேகமாக தொடுத்து இன்னும் சற்று நேரத்திலே அங்கு தரித்து நிற்கின்ற எமது கழகத்தினுடைய உறுப்பினர்களின் எல்லையை அடைந்து விடுவார்கள் என்று நினைக்கின்றேன். இதிலே பண பரிசுகள் நிறைந்திருக்கின்றது. இந்த அத்தனை பேருக்கும் பண பரிசுகள் நிறைந்திருக்கின்றது. 1ஆம் 2ஆம் வீரர்களை யார் வருகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து அவதானிப்போம். அப்படி அதுக்குள்ள இருக்க மாட்டேன். இந்த தோணியோட்ட நிகழ்வுகள் அத்தனையும் எமது ஷூட்டிங் ஸ்டார் முகப்பு புத்தகமூடாக நேரடியாக அஞ்சல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அயல் நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது அன்புக்குரிய சொந்தங்கள் அவதானிக்க வேண்டும் என்பதற்காக நேரடியாக நாங்கள் இந்த வர்ணனையும் அஞ்சல் நிகழ்வுகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். எமது ஷூட்டிங் ஸ்டார் விளையாட்டுக் கழகம் நடாத்துகின்ற வருடாந்த சித்திரை கலாச்சார விளையாட்டு விழா தோணியோட்ட நிகழ்வு, புதுச்சக்கர வண்டியோட்ட நிகழ்வு அதிகாலையிலே நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து தோணியோட்ட நிகழ்வு அமையோ தற்பொழுது எமது கழக உறுப்பினர்களை அண்மித்திருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. அவர்கள் இடதுபுறமாக சென்று வலதுபுறமாக அவர்களை சுற்றி வர வேண்டும் என்பது விதி. ஆகவே அதனை சுற்றி வந்து முதலில் யார் வருகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து அவதானிப்போம்.
இது ஷூட்டிங் ஸ்டார் விளையாட்டு கழகத்தினுடைய கலாச்சார விளையாட்டு விழா. அவங்க 2 தோணிகள் வலம் வந்து 4வது தோணியும் வலம் வந்து கொண்டிருப்பதை நாங்கள் எங்களுடைய கண்ணை விட்டு பார்க்கின்ற வேளையிலே அழகாக தெரிகிறது. சூரியனின் பட்டு தண்ணி பல என்று இருந்தாலும் எங்களுக்கு எங்களுடைய பார்வையை நாங்கள் நேர்த்தியான முறையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் 2 தோணிகள் வலம் வர காத்திருக்கிறது. அதில் ஒரு தோணியிலே சூரியனும் வந்து கொண்டிருக்கிறார் என்று தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அங்கே இருப்பவர்களுக்கு குறும் செய்தியை அனுப்பியிருந்தோம். இன்னும் எங்களுக்கு அது இன்னும் கிடைக்கவில்லை. ஏதோ தெரியவில்லை, தண்ணியின் ஆட்டமா தெரியவில்லை. அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஷூட்டிங் ஸ்டார் விளையாட்டு கழகத்தினுடைய தோணி ஓட்ட வீரர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பித்த இடத்திலே முடிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். சித்திரை நிலவொளி சானரிக்க சீருடன் நாட்டுக்கு போற மச்சான், நித்திரை விட்டு எழும்பல்லையோ நேரம் கடந்து போச்சு மச்சான், நேரம் கடந்தது நேரிலேயே பேரன்பு காத்திடும் பாவையரே, வேலென்னன் கூப்பிடு ஆரடியே, வலையை தூக்கு ஆத்துக்கத்திலே என்று அழகான வரிகளை தந்திருந்தார். எங்களுடைய கலா பூசணம் சனிகா அவர்களுக்கும் இந்த வேளையிலே நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ ஆரம்பித்த இடத்தை நோக்கி தோணியானது பாய்ந்து வருகிறது. தண்ணீரை பிளந்து தண்ணீரிலே ரத்தம் வராது, தண்ணீரை பிளந்தால் தண்ணீர்தான் வரும். அவர்களுடைய வேர்வையும் தண்ணீரோடு தண்ணீராக கலந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நான் சொன்னது போல தோணி ஓட்டம் என்பது சாதாரணம் இல்ல, அது சதா ரணமான ஒரு ஓட்டமாகத்தான் கருதப்பட வேண்டும். கைகடுக்கும் கால்கடுக்கும் கண்ணெல்லாம் இருள் போடும், அதுதான் தோணி. மீன் எப்படி வருகிறது என்று மீனவரிடம் கேட்டால்தான் தெரியும். வெள்ளி நிலாவே விளக்கா எரியும், கடல் தான் எங்கள் வீடு என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு கண்ணதாசனுடைய வரியை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகின்றோம். அங்கே தண்ணீரிலே மிதந்து அந்த தண்ணீரினை பிளந்து 2 கைகளிலும் சவலை ஊர்ந்தி யார் முந்துவது என்று ஓடிக்கொண்டு வருகிறார்கள். இந்த ஷூட்டிங் ஸ்டாருடைய கலாச்சார விளையாட்டு விழாவில் தோணி ஓட்ட வீரர் யார் என்பதை நாங்கள் இன்னும் சற்று ஓசிலே நிமிடங்களிலே அறிந்து கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம். நாளை இருக்கிறது மரதல் ஓட்டம். எங்களுடைய திருப்பழுகாம இளைஞர்களினுடைய அந்த வீரத்தை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய நெடும் தூர ஓட்டம் நாளை இருக்கிறது. நாளை முடிந்த பின்பு 2 மணி அளவிலே மட்பழுகாம கண்ணுமணி மகாவித்தியாலயத்தினுடைய விளையாட்டு திடலிலே அங்கே கலாச்சார விளையாட்டுகளை உங்களுக்காக கட்டமைக்க இருக்கிறார்கள் ஷூட்டிங் ஸ்டார் விளையாட்டு கழகத்தினர். யார் முன்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இலகுவாக இருக்கும். இரண்டு தோணிகள் முன்னால் வந்து கொண்டிருப்பதை நாங்கள் உற்றுக் கொண்டிருக்கிறோம். 2 தோணிகள் முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. 2ம் போடுகிற அந்த தோணியினுடைய வேகத்தை நாங்கள் இங்கிருந்தே கணிக்க முடியாது. ஓடுகின்ற வீரர் தான் அந்த ஓட்டத்தினை கணிக்க வேணும். அழகான முறையிலே ஒரு அழகாக இருக்கிறது. இங்கிருந்து பார்க்கின்ற வேளையிலே அந்த தோணி ஓட்டத்தினுடைய ஒரு அழகு, ஒரு அற்புதமாக இருக்கிறது. வீரரால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். இது விந்தையிலும் விந்தை, யாராலும் முடியாது. நாங்கள் கொடுக்கின்ற போது தோணி ஒரு பக்கம் செல்லும், நாங்கள் ஒரு பக்கம் செல்வோம். கடந்த 2019ஆம் ஆண்டு விளையாட்டிலே ஒரு தோணி பிறந்தது. அது ஞாபகம் இருக்கிறதா என்று பலருக்கு தெரியவில்லை. அதிலே நீச்சல் தெரிந்தவர்கள் பிழைத்து வந்து மீண்டும் சேர்ந்து விட்டார்கள். அழகான முறையிலே ஆரம்பிக்கப்பட்ட இடத்திற்கு ஓடிக்கொண்டு வருகிறார். யார் முந்திக் கொண்டு வருகிறார்? புஷ்பகுமார் அங்கே ஓடிக்கொண்டு வருகிறார்கள். இளம் வீரர்கள் உண்மையாகவே துடிப்புள்ள இரத்தம் சூடேறி இருக்கிறது. அழகான முறையிலே ஓடிக்கொண்டு வருகிறார்கள். போனியும் அங்கே இருக்கின்ற சீவேந்து கட்டிலே சட்டும் அதனை பார்த்து அழகாக நிறுத்துங்கள். அவர்கள் ஓடிய பாதை, அவர்கள் ஓடுவார்கள். அவர்களுக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. அங்கே உங்களுடைய கரகோஷங்களுக்கு இந்த போட்டி ஓட்ட வீரர்களுக்கு விளையாட்டு 2ஆம் இடம் யார் வந்திருக்கிறார்? அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார். அழகாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. 3ஆம் இடம் குருணா அவர்கள் வந்திருக்கிறார். 4ஆம் இடம்
சசி ஜோடியினர் 4ஆம் இடம். 5ஆம் இடம் மிதிஸ் ஜோடியினர் வந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே நாங்கள் முந்துவது பெரிதல்ல, ஆற்றிலே முடிப்பதுதான் பெரிது. அழகாக முடித்திருந்தார்கள். அற்புதமான இந்த விளையாட்டை கண்டுகளித்து 6வது 7வது ராஜகுமாரன் ஜோடியினர், 8வது உதயன் சூரியன் ஜோடியினர் வந்திருக்கிறார்கள். இங்கே ஷூட்டிங் ஸ்டார் விளையாட்டு கழகத்தினுடைய அந்த தோணியோட்டம் அழகான முறையிலே முடிவடைந்தது. ரசிகர்களுக்கு மீண்டும் ஒரு கனிவான வணக்கம். ஓடுகின்ற போது நீங்கள் ஒட்டுமொத்த வீரர்களும் உங்களிடத்திற்கு வந்த சென்று செல்லலாம். ஏனென்றால் தோணி ஓட்டம் என்பது சாதாரண ஓட்டம் அல்ல. தொடங்குவதும் முடிப்பதும் தோணி ஓட்ட வீரர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நாங்கள் எங்களுடைய ஷூட்டிங் ஸ்டார்களுடைய இலச்சனையோடு உங்களை புகைப்படம் எடுக்க வேண்டும். தோணி ஓட்ட வீரர்கள் இங்கே எங்களுடைய இந்த இடத்திற்கு வருமாறு உங்களை பணிவன்போடு வேண்டி நிற்கின்றோம். ஷூட்டிங் ஸ்டார் விளையாட்டு கழகத்தினுடைய 2024க்கான கலாச்சார விளையாட்டு விழாவிலே காலையிலே சைக்கிள் ஓட்டம், சக்கர வண்டி ஓட்டம் அழகான முறையிலே நிறைவுற்று எமது கண்களுக்கு விருந்தளிக்கத்தக்க வகையில் தோணி ஓட்ட நிகழ்வு இதோ எங்களுடைய நடுக்கடல் நடு ஆற்றில் சென்றவர்கள் எங்களுக்கு ஹலோ நீங்கள் என்ன வந்து சேருவீங்கன்னா என்ன மாதிரி உங்களோட விளக்கம்? அவர்கள் வரும்போது நல்ல மீன் கொண்டு வர சொல்லுங்க. உப்பவியல் ஒன்று போடலாம். எங்கட உப்பவியல் என்ன சதா ஆனந்தமும் நின்று கொண்டிருக்கிறார். கொடுக்கலாம். தோணிக்கு உள்ளே பார்த்தீர்களா என்ன இருக்கிறது என்று? அதைத்தான் முதல்ல பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்க என்னத்தை பார்த்திருக்கீங்க? நீங்க வந்து சேருவீங்களா? மூணாவது நிச்சயமாக உங்களுக்கும் எங்களுடைய ஷூட்டிங் ஸ்டார் விளையாட்டு கழகத்தினுடைய பாராட்டுகளும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நாங்கள் ஓடுவதும் பெரிதல்ல, நாங்கள் முடித்தோம் என்பதுதான் பெரிது என்பதை இந்த வேளையிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அழகான முறையிலே அற்புதமான முறையிலே இந்த தோணியோட்டம் படுவான்கரையில் பரிணாமமாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஆட்டுக்கட்டிலே அற்புதமான ஒரு காட்சி இடம்பெற்றிருந்தது. ஷூட்டிங் ஸ்டார் விளையாட்டு கழகத்தினுடைய கலாச்சார விளையாட்டு விழாவினுடைய 2024 2